தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நேற்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராஜா தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் சண்முக சுந்தரம், வட்ட தலைவர் ராமமூர்த்தி, துணை செயலாளர் ராஜமோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாகி சரவணமூர்த்தி வரவேற்றார். இதில் மாநில துணைத் தலைவர்கள் ராமசாமி, பிரகாஷ், மாநில இணைச் செயலாளர் தங்கபூமி ஆகியோர் பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வேண்டும். திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி ரேஷன் கடையை தனித்துறையாக அறிவிக்க வேண்டும். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நீலகண்டன், தலைமை நிலைய செயலாளர் அண்ணாதுரை, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் தர்ம கருணாநிதி உள்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட பொருளாளர் செல்வமணி நன்றி கூறினார்.